ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் பிளஸ்ஸிங் சீரியஸில் 55வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸ் ஆசீர்வாதத்தின் தொகுப்பில் 55வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை, வேதத்தை திருப்பிக் கொள்வோம். டியூட்ரானமி, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். டியூட்ரானமி, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து, நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் நீ மேற்திசையும் தெற்திசையும் சுதந்திரித்துக் கொள் என்றார். சுதந்திரித்துக் கொள் என்றார். About Naphtali, he said, Naphtali is abounding with the favor of the Lord and is full of his blessings. He will inherit southwards to the lake என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து. நம்பர் 1 ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கர்த்தருடைய தயவினால திருப்தி அடையணும். ரெண்டாவது, அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறையணும். அப்போ தயவு, நிறைவு. சொல்லுங்க, தயவு, நிறைவு. கர்த்தருடைய தயவு இருக்கணும், அந்த நிறைவு இருக்கணும். ஆமென். சாட்டிஸ்ஃபைடு வித் காட்ஸ் ஃபேவர் அண்ட் ஃபில்டு வித் ஹிஸ் பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நப்தலியை குறித்து அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. நப்தலி, அபவுட் நப்தலி. நப்தலி கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பானா. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களே, அந்த நப்தலிங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் பட்டு தான் சொல்கிறாரா? மக்களே சொல்லுங்க. மக்களே, நப்தலிங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க. வாசிக்க பார்க்கலாம் வசனத்தை. வசனத்தை வாசிக்கிறதுல தப்பு இல்லை. அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை அழகாக போட்டிருக்கிறது பாருங்க. அவன் கர்த்தருடைய தயவினால. அந்த படிக்கும்போது அழகாக இருக்கு. நப்தலி கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்து. அப்போ அந்த கர்த்தருடைய தயவு இல்லைன்னா அங்கே திருப்தி இல்லை. கர்த்தருடைய தயவு இல்லைன்னா அங்கே ஆசீர்வாதம் இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவு. அந்த நிறைவு எங்கே வருதுன்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நப்தலியை குறித்து பார்க்கும் பொழுது, ஹூ இஸ் நப்தலி? நப்தலி யாரு? யாக்கோபினுடைய ஒரு மகன். ஜாக்கப்ஸ் ஒன் ஆஃப் த சன். யாக்கோபின் ஒரு மகனாக இருக்கிறான். யாக்கோபுக்கு நிறைய மகன்கள் இருந்தார்கள், அதில் ஒரு பையன் நப்தலி. சரி, இப்போ நப்தலி எங்கே வரான் அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 12 கோத்திரங்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஜாக்கப், அந்த கோத்திரத்தில் ஜாக்கப்பில் இருந்து தான் 12 கோத்திரங்கள், ட்ரைப்ஸே பிரியுது. அப்போ வரிசையாக உங்களுக்கு காட்டுறதுக்காகவே போட்டிருக்கிறேன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசகர், செபுலோன், ஜோசப், பென்யமின். இதில் 6ஆவதா இருக்கிற பையன் தான் யாருன்னா நப்தலி. அப்போ நப்தலி யாரு? நப்தலி யாரு? யாக்கோபினுடைய ஒரு பையன். 12 பசங்களில் ஒன் ஆஃப் த ட்ரைபு. இந்த 12 பசங்களும் தான் 12 கோத்திரங்களாக, அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ராஜ்யங்களாக பிரிகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு யாருன்னா அந்த யாக்கோபினுடைய வித்து. அந்த யாக்கோபின் வித்திலிருந்து வந்த நப்தலியை குறித்து சொல்லப்படுகிறது. நப்தலி தேவனுடைய தயவினால ஆசீர்வாதம். ஆக்சுவலி அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லப்படும். ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரிலாம் இருப்பாங்கன்னு அந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்லப்படுகிறது. அப்போ நப்தலியை பற்றி சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் இதுதான். அவன் கர்த்தருடைய தயவினால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா.
இதில் கோத்திரங்களை குறித்து சொல்லப்படுது. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேப் ஜூம் பண்ண முடிஞ்சால் அந்த இதில் ஜூம் பண்ணுங்கப்பா. அப்படி ஜூம் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க மேலே. ரைட், நப்தலி காமிங்க. ஒவ்வொரு கோத்திரங்களாக இருக்குது. மேலே வாங்க. நப்தலி மேலே இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணு, இன்னும் ஜூம் பண்ணு. ரைட், ஓகே. கொஞ்சம் நவுத்துக்கு லெஃப்ட். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? நப்தலி, NAPTPHTAL, நப்தலி, மனாசே, எப்ராயிம், இசகர், ஜெபுலோன், காத், மேலே தூக்குங்க, டான், பெஞ்சமின், ரூபன், சிமியோன், யூதா. இப்போ இது ஒவ்வொரு கோத்திரங்களாக, கீழே இறக்குங்கப்பா, ஒவ்வொரு கோத்திரங்களாக இது பிரிக்கப்படுகிறது. இந்த கோத்திரங்களில் பாருங்க, நப்தலி அப்படின்னு ஒரு கோத்திரம் தனியாக அங்கே இருக்குது. ஒவ்வொரு கோத்திரங்கள் தனித்தனியாக. இதே தான் லெஃப்ட் பிக்சர் காட்டு. இதே தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டணுங்கிறக்காக இது ரெண்டு பக்கம் ஒரே தான். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த ராஜ்யங்கள் எந்தெந்த இடத்துல அவர்களுக்கு பங்கு சுதந்திரம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ரைட், ஜூம் அவுட் வந்துருங்க. இப்போ வசனத்தை பார்க்கும் பொழுது நப்தலியை குறித்து பார்க்கும் பொழுது நப்தலியின் கதை என்ன, நப்தலியோட ஸ்டோரி, நப்தலியுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை பார்க்கலாம். நப்தலி விவிலிய காலங்களில், அதாவது பைபிள் காலங்களில் யோசுவாவின் தலைமையில் மோசேயின் மரணத்துக்கு பிறகு வாக்களிக்கப்பட்ட தேசமான கானானை கைப்பற்ற 12 பழங்குடி, அதாவது 12 ட்ரைப்ஸில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டது தான் நப்தலி கோத்திரம். புரிஞ்சுதுங்களா? அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் மோசே வயசாகி மரித்த பிறகு, மரணத்துக்கு பிறகு யார் வரா? யோசுவா தலைமையில், அந்த தலைமையின் கீழ் இருக்கிற ஒரு மனிதன் தான் யாருன்னா இந்த நப்தலி கோத்திரத்தினுடைய ஒரு கோத்திரமாக இருக்கிறது. யாக்கோபின் 2வது மனைவியாகிய ராகேலின் வேலைக்காரரான யாக்கோபு என்னும் பில்கால் மற்றும் பில்கால் ஆகியோருக்கு பிறந்த 2 மகன்களின் இளையவனின் பெயரால் இந்த கோத்திரம் பெயரிடப்பட்டது. இளையவனுடைய பெயரால் இந்த கோத்திரம் பெயர். இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜெனசிஸ் சாப்டர் 30 verse 8 வாசிங்களேன். அப்பொழுது ராகேல், நல்லா கவனிங்க, அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய், என்னவாங்க? மகா போராட்டம், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியுடைய போராடி, என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பேர். இவன் பிறக்கும் பொழுதே ஒரு போராட்டத்தின் ஜெயம் பெற்ற ஒரு மகனாக பிறக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நப்தலியோடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டை உங்களுக்கு காமிச்சிட்டு 2 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னேன், அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னேன். 2 பாயிண்ட்டை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நப்தலியோடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டு, ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ நப்தலி பிறக்கும் பொழுதே அவனுடைய தாய் சொல்லுகிறார், என் சகோதரியோடைய எப்படியா போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி, என் சகோதரியோடு நான் போராடி மேற்கொண்டபடியினால, ஜெயம் எடுத்தபடியினால இவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? அப்ப நப்தலி அப்படின்னாவே அங்க அவன் ஜெயம் எடுக்கிறவனாக தான் பிறக்கும் பொழுதே அவனுக்கு அடையாளம், சைன் சூட்டப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நப்தலியை பற்றி வசனமே என்ன சொல்லுது? அவன் ஜெயம் எடுத்து தான் வரான். வெளியில வரும் பொழுதே போராட்டத்தில் தோற்று அல்ல, ஜெயம் எடுத்து வருகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவனை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? நப்தலியை பற்றி ஆதியாகமம் 49:21 வாசிங்க. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலியை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் விடுதலை பெற்ற பெண்மானான். அல்லேலூயா. அவன் அடைக்கப்பட்ட ஒரு பெண்மான் கிடையாது, அவன் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்ததி இல்லை. அவன் விடுதலை பெற்ற சுதந்திரவாளியாக, அவன் டெலிவர்டு பண்ணப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட, கட்டுக்கள் இல்லை, அவன் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கிறான். அப்ப நப்தலி அப்படின்னா அடையாளம் என்னது? அவன் பிறக்கும் பொழுது ஒரு ஜெயத்தோடு வெளியில வரான். ஜெயம் பெற்று என் சகோதரியோட போராடி மேற்கொண்டபடினால இவனுக்கு பேரே என்ன வைக்கிறேன்? நப்தலி. அதனால தான் நப்தலி கர்த்தருடைய தயவால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஓகே, இன்னும் வாசிக்கலாமே நப்தலியை பற்றி. என்னாமம் 1ஆம் அதிகாரம் 42, 43, 44, 45, 46 வசனங்களை பார்க்கும் பொழுது நம்பர்ஸ் சாப்டர் 1 verse 42 to 46 வாசிங்க. நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது, நல்ல கவனிங்க, நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல். அப்ப 20 வயசுலயே நப்தலியோட கோத்திரத்தினுடைய சந்ததியில் இருக்கிற பசங்கள்லாம் எங்க போக ஆரம்பிக்கணும்? யுத்தத்துக்கு. 20 வயசு பசங்க யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது, யுத்தத்துக்கு போறதுக்கு எப்பா நப்தலி கோத்திரத்தில் எத்தனை பசங்க எத்தனை புருஷர்கள் இருக்கிறாங்கன்னு எண்ணப்பட்ட போது, நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400. நல்ல கவனிங்க, 53,400 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களே எவ்வளவு பேர் இருக்காங்க? 53,000. அப்ப அடுத்த லைன் பாருங்க, எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. வாசிங்க. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொருவரும் வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுக்களாக 12 பேரை எண்ணினாங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில், நல்ல கவனி, வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலின் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்டவர்கள் பேர்கள் எல்லாரும் 6,00,000. நல்ல கவனிங்க, 6,03,550 பேரா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த கோத்திரத்துல ஃபைனல் டச், ஃபைனலா முடிக்கும் போது எவ்வளவு பேரா சொல்லுங்க? 5,000 இல்ல, 6,03,550 பேர். மக்களை சொல்லுங்க எவ்வளவு? 6,03,550 பேர். அப்ப நினைச்சு பாருங்க, 6,03,550 பேர், 5 பேர் அவங்க கிளம்பி போனாங்கன்னா அந்த கோத்திரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா 6,00,000 புருஷர்கள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. எங்க இஸ்ரவேல் கோத்திரம் கடந்து போகும் பொழுது, இஸ்ரவேல் சந்ததி போகும்போது ஜஸ்ட் புருஷர்கள் மாத்திரம் 6,00,000, பெண்கள் பிள்ளைகள் சேர்த்துனா குறைஞ்சது ஒரு 25,00,000 பேர் சொல்றாங்க. ஆனால் புருஷர்கள் மாத்திரம் 6,00,000 பேர் சொல்றாங்க. அப்ப அதன் ஈக்குவலா சந்ததி இருக்கிறது. நப்தலியோட கோத்திரத்தினுடைய சந்ததியில கிளம்பி போருக்கு போகிற, யுத்தத்துக்கு போக வருகிற 20 வயது உள்ளவர்கள், 20 வயதிலிருந்து இருக்கிறவங்களுடைய பேரை பார்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6,03,550 பேரா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஸோ நப்தலி கோத்திரம் என்பது இட்ஸ் நாட் அ சிம்பிள் அண்ட் இட்ஸ் நாட் அ ஸ்மால் ட்ரைப். அது ஒரு சின்ன கோத்திரம் அல்ல, அது ஒரு சிறிய கோத்திரம் அல்ல, அது ஏதோ சாதாரண ஒரு கோத்திரமும் அல்ல. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம். அது நிச்சயமாய் மிகப்பெரிய கோத்திரமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த வசனம், நப்தலி கர்த்தருடைய தயவினால நிறைந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. நப்தலி எப்படியா? கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைவு எங்க வருது தெரியுமா? கர்த்தரால். 6,03,550 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. அப்படி 50 அப்போது இருக்கிறான். நினச்சி பாருங்க, இத்தனை பேரும் யார் தயவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கர்த்தருடைய தயவினால். மக்கள் இருக்கீங்களா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்முடைய கோத்திரம், நம்முடைய சொல்லுவாங்க கோத்திரம் குளம் என்ன, கோத்திரம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியல. அது தெரியுமா, இது தெரியுமா, கோத்திரம் என்ன தெரியுமா, குளம் என்ன தெரியுமா, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரமாகிய நப்தலி, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நப்தலி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நப்தலியின் கோத்திரம். அந்த எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, அதனுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணுக்கடங்காத நம்பர்ஸ், அவ்வளவு எண்ணுக்கடங்காத ஜனங்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மக்கள் இருக்கீங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம். சொல்லுங்க, ட்ரைப். சொல்லுங்க மக்களே, என்ன சொல்றதுக்கே யோசிக்கிறீங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ட்ரைப், கோத்திரங்கள். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ட்ரைப், கோத்திரமா இருக்கிறேன்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாக இருக்கிற, கர்த்தருடைய தயவினால் நிறைந்திருக்கிற கோத்திரமாக இருக்கிற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிற கோத்திரமாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, 2 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 things we going to see. ஒன்று தயவு, ஒன்று நிறைவு. இதுதான் நான் முதலே சொன்னேன். 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து. நம்பர் 1 என்னது? கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து. அப்போ கர்த்தருடைய தயவு இருக்கணும். கர்த்தருடைய தயவு, அந்த தயவு இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்பர் 1 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு செய்த காரியம் சித்திக்க பண்ணி, நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். என்னவாங்க? சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க, கடைசி லைனை சொல்லுங்க. என் எஜமானாகிய ஆண்டவனுக்கு நீர் என்ன பண்ணணுமா? தயவு பாராட்டணும். என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஈசாக்குக்கு பொண்ணு தேடணுங்க. மக்களே நல்லா கவனிங்க, ஈசாக்குக்கு பொண்ணு தேடணும். ஆனால் கர்த்தருடைய தயவினால் பொண்ணு தேடணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு பொண்ணு தேடக்கூடாது. இதுதான் ஆபிரகாமுடைய வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன். அவன் பேரே என்னது? விசுவாசத்தின் தகப்பன். அவன் விசுவாசத்தின் தகப்பன். அவனை விசுவாசத்தோடு போராடி பெற்றெடுத்த தகப்பன் ஏதோ ஒரு பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒருபோதும் யோசிக்கவே மாட்டான். மக்களை நல்லா கவனிங்க. அந்த வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன்கிட்ட ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறார், எப்பா என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும், நீ ஜெபம் பண்ணிவிட்டு நீ கிளம்பி போ, கர்த்தரோட பேசுவார். மக்களை நல்லா கவனிங்களேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கை, அதாவது என்னன்னா, ஆபிரகாமுக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள அங்கே இருக்கிற அந்த ஒரு ஒன் ஆஃப் த பர்சனுக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கை கவனன்ட்டும், இருவருக்கும் உள்ளாக இருக்கிற பாண்டிங்கின், கர்த்தருடைய பாண்டிங் எப்படியாக இருக்கிறது என்பதை நீங்கள் இங்கே அழகாக பார்க்க முடியும். இப்போ இவன் கிளம்பி போகும்போது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் எஜமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், இந்த காரியம் சித்திக்க பண்ணணும், நீர் தான் சித்திக்க பண்ணணும், நீர் தான் வாய்க்க பண்ணணும், என் எஜமானியாகிய ஆபிரகாமுக்கு நீங்கள் தயவு செய்யணும்ப்பா. அல்லேலூயா. மக்களே இருக்கீங்களா? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு பண்ணணும்னு யார் ஜெபம் பண்ணா? அவன் ஜெபம் பண்ணிட்டு போகிறான் பாருங்க. இவன் போகிறான், போய் இப்போ பார்க்குறான், அங்கே ஒருத்தி தண்ணி கொடுத்துட்ருக்கிறா, இதெல்லாம் பார்க்குறான். இவன் ஜெபம் பண்ணிட்டு போகிறான், நான் போகிறேன், எனக்கு தண்ணி இவர் கொடுத்தாள் என்றால் அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே போகிறான் பாருங்க. இப்போ அதே மாதிரியே போய் அவகிட்ட தண்ணி கேட்டால் அவள் உடனே தண்ணி வந்து ஊற்றுறா, தண்ணி குடிக்கிறாங்க. கடைசியில் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியில் அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இவர் பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாரு. பேசிட்டு, எப்பா ஆண்டவர் காட்டிட்டாரியா, இந்த பொண்ணு தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு காட்டின தயவான பொண்ணு, இந்த பொண்ணு தான், அதனால் இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆள் முழிக்கிறாங்க. ஐயோ என்னையா திடீர்னு நீ பாட்டி கூட்டிகிட்டு போகிற, ஒரு 10 நாள் இந்த பிள்ளை எங்கள் வீட்டில் இருட்டுமியா, என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இல்லைங்க, அது அந்தளவுக்குலாம் தாங்க முடியாதுங்க. நான் வசனத்தை தான் அப்படி கதையாக சொல்கிறேன், போய் வாசித்து பாருங்கள். அந்தளவுக்குலாம் தாங்க முடியாதுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய முடியும். கர்த்தருடைய தயவை நான் பெற்றிருக்கிறேன், அதனால நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் உடனே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. அதனால் 10 நாள் வரைக்கும்லாம் தூங்க முடியாது, வெயிட் பண்ண முடியாதுங்க, எதுவும் பண்ண முடியாது. வேணா ஒரு நாள் நைட்டு தாங்குறேன், அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பிடுவேன். இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுகிட்டே கேட்டுருவோம், பொண்ணுடைய வாய்மொழியை கேட்போம். உடனே கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பொண்ணு நான் போகிறேன்னு உடனே வேலைக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் கல்யாணம், அவ்வளோதான். கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தூரத்தில் யாக்கோபுக்கிறேன் ஈசாக்கு பார்த்தான், உடனே கூட்டிகிட்டு போயிட்டான், கல்யாணம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. மக்களை நல்லா கவனிங்க. நான் இது ரொம்ப டீப்பாக பார்க்கேன். அங்கே எந்த விதமான ஆர்ப்பரிப்பும், அங்கே எந்த விதமான சலசலப்பும், அங்கே எந்த விதமான ரகளையும் அங்கே இல்லை. எந்த விதமான ரொம்ப ஆஹா ஓஹோ எதையும். தகப்பன் இழந்த மகன் திரும்பி வரும்பொழுது கூட தகப்பன் அந்த மகனைக்கு என்ன சொல்கிறாரு, என் மகன் வந்துட்டான்டா, ட்ரெஸ் எடுத்து போடுங்கடா, அதை செய்யுங்கடா, பாதரட்சியை போடுங்கடா, கொழுத்த கன்று அடிடா, விருந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே
ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாலாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல, அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய தயவை பற்றி ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்தது. அவனுடைய அசிஸ்டண்ட்டு வேலைக்காரனுக்கும் அந்த தயவு, கர்த்தருடைய தயவு என்னன்னு he understood what God's தயவு அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருந்தார். அதனால தான் அங்கே எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லை, என்ன விதமான அங்கே பிரச்சனையோ குழப்பங்களோ, வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்கிறோம் அதெல்லாம் இல்லை. நேராக போனாங்க. கர்த்தர் ஜெபம் பண்ணார், நேராக இந்த பொண்ணை காட்டினார். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் சித்திக்க பண்ணுங்க, சித்தம் இருந்தால் என் எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். என்னுடைய ஆபிரகாமுக்கு நீர் இவ்வளவு நாள் பாராட்டின தயவு இன்னைக்கு இந்த விஷயத்தில் நீர் தயவு காட்டும். ஒருவேளை உம்முடைய தயவு இல்லை என்றால் இந்த பொண்ணை நீர் கண்ணிலேயே காட்ட கண்டிப்பாக அவன் சொல்லிட்டு தான் போயிருப்பான், ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டான். எந்த பொண்ணு இதெல்லாம் செய்யுதோ அந்த பொண்ணு தான், அவ்வளோதான், தேவரீர் காட்டுவீராக, அவ்வளோதான், ஒரு தீர்மானத்தில் போகிறான். ஒருவேளை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? என்னங்க அப்படியே நீ பார்க்குறீங்க? ஒருவேளை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒரு ஆண்டவரே இன்னொரு பொண்ணு வேணால் பார்த்துட்டு வந்துட்டா, கிளம்புனா போனா. இதில் கூத்தன தெரியுமா? ஆபிரகாம் போய் பொண்ணு பார்க்கல. ஆபிரகாமுடைய ஒய்ஃப் யார்? சாரா போய் தன் மகனுக்கு பொண்ணு யார் போய் பார்த்துட்டு வரா? யார் டிசைட் பண்ணுறா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதுதான் தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடை கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் பலமாக நம்முடைய காதில் இருதயத்தில் தோணிச்சுதுன்னா நிச்சயமாக கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஒரு ஆமென் நேரம் சொல்லியிருக்கணுமே சத்தமா. ரைட், அடுத்தது வசனம் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் உன்னுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னா நீ இங்க இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால். இங்கே இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் பெயர் யாக்கோபு. மக்களை நல்லா கவனிங்க. நம்பர் 1 கர்த்தருடைய தயவு வரணும். தயவில் நம்பர் 1 யாருன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. கர்த்தர் அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நல்ல தயவுள்ள பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தயவில் நம்பர் 2 என்னன்னா யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபு கர்த்தருடைய தயவுனால நிறைந்திருந்தபடியினால அவருடைய மாமா ஆகிய லாபான் சொல்கிறான் என்னன்னா, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இங்கே இருப்பா, தயவு செய்து நீ போயிடாத அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிறான்? உன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். மக்களை சொல்லுங்க, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கும். ஒரு காரியத்துக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தரே ஆண்டவரே நான் போகிறேன், அங்கே இருக்கிற காரியங்கள், அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அங்கே இருக்கிற சூழ்நிலை, கர்த்தருடைய தயவு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எனக்கு கிடைக்கட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கீங்க இப்படி? எஸ். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் தருவார். நான்லாம் சில நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே போகிற இடம் கொஞ்சம் மோசமான இடம்தான், எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் இடக்கு முடக்கான இடம்தான், எப்போ வேணாலும் வம்புழுக்கிற இடம்தான், கண்டிப்பாக நான் தனியாக தான் போகிறேன், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவரே தெய்வமே, அங்கே இருக்கிறவன் எல்லாரும் அப்படியே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனவங்களேன், அங்கே எல்லாமே அல்லேலூயா. மக்களே, இரண்டாவது காரியம், லாபான்
பொல்லாத மாமான்னு சொல்லப்படுது, பொல்லாதவனாக இருந்தான். ஏன்னா யாக்கோபு ஒரு கட்டத்தில் கொந்தளிச்சிட்டான், அவனால் தாங்க முடியல, பஸ்ட் அவுட் ஆகி நான் இனிமேல்லாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்து 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 வெயிலிலும் பனியிலும் எல்லாம் கடந்து கடைசியில் அவன் ஒன்றுமே பார்க்கலன்னு சொல்லி டென்ஷன் ஆகி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு. அப்போ தான் இவனுக்கு பயம். இப்போ என்ன ஆச்சுன்னா கோபத்தில் அவன் சொல்கிறான், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். எத்தனை தடவை? 10 முறை. ஒரு தடவை 2 தடவை சம்பளத்தை மாற்றினா பரவாயில்ல, 10 தடவை என் சம்பளத்தை மாற்றினேன். பீறி போனதெல்லாம் என் தலையில் கட்டினேன், செத்து போனதெல்லாம் ஆடுகள் எல்லாம் என் மேலே கட்டினேன், குட்டி போடாத ஆடல் கணக்கில் எல்லாம் என் கணக்கில் எழுதிட்டேன். ஆனால் நான் வேலை செஞ்சது யாருக்காக? உனக்காக தான். ஆனால் ஆகாது போகாது எல்லா கணக்கையும் யார் தலையில் எழுதினேன்? என் தலையில் எழுதினேன். நான் பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் வெளியில் கிடந்தேன், எனக்கு நல்ல ஷெல்டர் கிடையாது, நல்ல படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, எல்லாமே கஷ்டத்தில் அனுபவித்தேன். இனிமேல் வேலைக்கு ஆகாது, நான் கர்த்தர் என்னை நிறைய ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் கிளம்புறேன். ஏன்னா வெறும் கையாக வந்தேன், கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துட்டார் அப்படின்னு இவன் கிளம்புறேன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்களா, வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. ஏன்னா யாக்கோபு வந்ததுக்கு பிறகுதான் லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கவே பட்டுச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் யாக்கோபின் கூட இருந்தபடினால், கர்த்தர் யாக்கோபின் தயவின் மூலமாக தான் லாபானுடைய குடும்பத்தையே ஆசீர்வதித்தார். லாபானுடைய மந்தைகளை ஆசீர்வதித்ததே யாக்கோபின் நிமித்தமாக. கர்த்தர் யாக்கோபின் மேல் வைத்திருந்த தயவினால தான் ஆசீர்வாதமே வந்துச்சே தவிர வேற எந்த வழியிலும் ஆசீர்வாதம் வரவே இல்லை. அதனால தான் அவன் சொல்கிறான், வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் கண்களில், லாபான் சொல்கிறான், யாக்கோபே உன் கண்ணில் எனக்கு தயவு கிடச்சுனா தயவு செய்து போயிடாத இருடா அப்படிங்கிறான். ஏன்னா உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:5. இப்போ யாக்கோபு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கர்த்தருடைய தயவு என் மேலே இருக்குது, நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு வண்டியை கிளம்பிட்டான். வாசிங்களேன். இப்போ எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு. நல்ல கவனிங்க, வசனத்தை பாருங்க. உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினார். இப்ப இதுல ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் தெரியுமா? இங்க யாக்கோபு ஏற்கனவே வீட்டில் சண்டை போட்டுட்டு வம்பிழுத்துட்டான், கிளம்புனா மாமா வீட்டுக்கு. யார்கிட்ட? அவனுடைய சகோதரனாகிய ஏசாகிட்ட. இப்ப அவன் கண்ணில் மாட்டினா யாக்கோபை பிரிச்சிருவான், மேய்ஞ்சிருவான், அடிச்சு நொறுக்கி விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தை இப்போ ஏமாத்திட்டு தானே போனான். அதனால இவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? இவன் அங்கேருந்து கர்த்தர் கிளம்புன்னு சொல்லிட்டாரு, கிளம்பிட்டான். இப்போ பாதி வழி வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஆஹா, நம்ம வீரவசனம்லாம் பேசிட்டு இப்போ கிளம்பிட்டோம் மாமா வீட்டிலேருந்து, இப்போ நம்ம வீட்டுக்கு போனான், அங்கே ஒருத்தன், ஆஹா அவன் நம்மளுக்கு போட்டு பெரட்டி எடுத்துருவானே அப்படின்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுறது தெரியுமா? இருக்கிற ஆடுகள் மாடுகள் கழுதைகள் அது இதுன்னு எல்லாத்தையும் வேலைக்காரர் எல்லாத்தையும் அவனுக்கு முன்பதாக அனுப்பிட்டு, போங்கடா போய் ஏசாக்கு முன்னாடி இதை காட்டுங்கடா, அவன் யாருதுன்னு கேட்பான்டா, கேட்டா உங்கள் தம்பி பின்னாடி வராரு, உங்கள் கண்ணில் தயவு கிடைக்கணும்னு உங்கள் தம்பி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லு அப்படின்னு அங்கேயும் ஒரு தயவு வருது பாருங்க. அங்கேயும் ஒரு தயவு வருது. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அப்போ நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்காக இருந்தாலும் சரி, மாமா வீடாக இருந்தாலும் சரி, பொண்ணு வாக்க போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கர்த்தருடைய தயவு இல்லைன்னு வைங்க, வேலைக்காகாது. ஃபஸ்ட்டு ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது தயவு கிடச்சிது.
அடுத்தது யாக்கோபு வீட்டை விட்டு வெளியில் வந்து வெறுங்கையா வந்து ஒரு மாமா வீட்டுக்கு போய் கர்த்தருடைய கண்ணில் தயவு கிடச்சி கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது எப்பா ஒன் நிமித்தமாக தான் என் வீடு ஆசீர்வதிக்கப்படுது, அதனால நீ இருடா அப்படின்னு கேட்குறான் தயவு. இப்போ அங்கேருந்து கிளம்பி திரும்பி பேக் டு ஃபார்ம் தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது இப்போ சகோதரன் கண்ணில் தயவு கிடைக்கணும்ல, இல்லைன்னா அது போச்சே. இப்போ மாமா கண்ணில் தயவு கிடச்சிது, எல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சு, அது இதுன்னு செஞ்சுது, எல்லாம் வந்துச்சு. இப்போ சகோதரன் கண்ணில் தயவு கிடைக்கலைன்னா இருக்கிறது எல்லாம் போச்சு, நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்கேயாவது அலைஞ்சு தெரிய வேண்டியதான். இப்போ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது மாத்திரமல்ல, கூட இருக்கிற மனிதர்களுக்கும் கர்த்தருடைய தயவு இருக்கணும். மக்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 32:10 வாசிங்களேன். 32:5 வாசித்தோம், 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என்னவாமா யாக்கோபு சொல்றான், இப்ப தயவு கிடைச்சிருச்சு. யாரு கண்ணில்? அண்ணன் கண்ணில் தயவு கிடைச்சிருச்சு. அதனால இப்ப பாருங்க டயலாக் பேசுறான். என்ன டயலாக்? வீர வசனங்கள் பயங்கரமா வருது. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா, சொல்லுங்க அந்த வார்த்தைய, தயவுக்கும் சொல்லுங்க மக்களே, தயவுக்கு. மக்கள் இருக்கீங்களா இல்லையா? அடியேனுக்கு எப்படி ஐயா தப்பிச்சு வந்துட்டேன், எப்படியோ இப்போ அண்ணனும் என்னைய சேர்த்துக்கிட்டான், கர்த்தருடைய கண்ணில் என் வீட்லேயும் தயவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும், தகுதி இல்லையா, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். கடந்து வெறுங்கையில் குச்சியை பிடிச்சிக்கிட்டு தடியை பிடிச்சிக்கிட்டு போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஐயா ஐயா உங்களுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால தான் ஐயா சும்மா ஒரு குச்சியை தூக்கிட்டு போனேன், தடியை தூக்கிட்டு போனேன், சும்மா ஒரு தடியை தூக்கிட்டு போனேன். ஆனால் இப்போ எனக்கு பின்னாடி பெரிய ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்காகவும். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டிலும் வசனம் சொல்லு, நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். சகலமும் தேவரீர் காண்பிக்கிற தயவு இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 7-11 வசனங்கள். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 33 verse 7-11. லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர் கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். நல்லா கவனிங்க, அதுதான் இந்த சம்பவம். என்ன சம்பவம்? யாக்கோபு ஏசாவை போய் சந்திச்சு அந்த தயவு, அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. லேயாலும் இப்போ போய் அண்ணனை சந்திச்சுட்டான், பார்த்துட்டான், பேசிட்டான். இப்போ கான்வர்சேஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு கான்வர்சேஷன் தொடங்குது. அந்த கான்வர்சேஷனில் வசனத்தை பாருங்க. லேயாலும் அவன் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து யாரை வணங்கினாங்களா? யாக்கோபு குடும்பம் எல்லாம் ஏசாவை வணங்குது. பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு. மக்களை நல்லா கவனிங்களேன். யாக்கோபு அண்ணன் கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு மந்தையெல்லாம் அனுப்புகிறான். ஆனால் அங்கே வேற ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அவன் ஏற்கனவே ஏசா ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய தயவினால் அவன் ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருக்கான். வசனம் சொல்லுது, அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு இருக்குது, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், உன்னுடையதை உனக்கு இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே. நல்லா கவனிங்க மக்களே, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது. என்னது? தயவு. உம்முடைய கண்களில், உம்முடைய கண்களில், உம்முடைய கண்களில், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு. சொல்லுங்க, உம்முடைய கண்களில். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இதே மாதிரி, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். சொல்லுங்க,
கண்களில் தயவு கிடைத்ததே. ஐ ஹாவ் ஃபவுண்ட் கிரேஸ் இன் தை சைட். ஐ ஹாவ் ஃபவுண்ட், சொல்லுங்க, ஐ ஹாவ் ஃபவுண்ட் கிரேஸ் இன் தை சைட். ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஐ ஹாவ் ஃபவுண்ட் கிரேஸ் இன் காட்ஸ் சைட். ஆண்டவருடைய பார்வையில் இருந்து எனக்கு கிருபை கிடைக்குது. அந்த உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எப்படி? அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய தயவு இல்லைன்னா, இந்த தயவு கிருபை எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ தயவு இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இவன் எல்லா சகோதரன் கொடுத்தாலும் அவன் சகோதரன் வேண்டாம் ஐயா வச்சுக்கோ, ஆனால் அவன் சொல்கிறான், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு இதை வச்சுக்கோங்க. என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை, நல்ல கவனிங்க, என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை மனுஷனுக்கே இந்த அளவுக்கு தயவு பாராட்டுறான் அப்படின்னா கர்த்தருக்கு எவ்வளவு? நான் இந்த காரியத்தை உட்கார்ந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு இந்த இடத்துல அதிகமாக இடைவிட்டார். ஒரு சகோதரன் கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவன் இறங்கி போய் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு செயல்படணும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பாருங்களேன், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக நிறைஞ்சிருக்கிறோம், கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதமாக நம்மளை நிரப்பி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய கண்ணில் எனக்கு தயவு, சொல்லுங்க, தயவு கிடைச்சிருக்குது. கர்த்தர் நல்ல ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நல்ல சுகத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, மிகப்பெரிய தயவு. கர்த்தர் என்ன ஆரோக்கியம் வச்சிருக்கிறார், மிகப்பெரிய தயவு. கர்த்தர் என்ன பலத்தோடு வச்சிருக்கிறார், மிகப்பெரிய தயவு. தேவரீர் எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால, தயவு கிடைச்சதுனால, ஐயா தயவு செய்து இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள். அவன் சொல்றான் பாருங்க, அவனை வருந்தி, என்னவா, தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படி போனாலும் இந்த காணிக்கைங்கிறது ஒன்றும் உள்ள வந்துடுது. நான் இந்த டாப்பிக்கை எடுக்கவே கூடாதுன்னு நினச்சாலும் காணிக்கை வந்துடும். இந்த காணிக்கையை பற்றி பேசாமல் இருக்கவும் முடியாது. தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய தயவு என் மேல் இருக்கிறபடினால, கர்த்தரே, என் ஆண்டவரே, நான் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசா கிட்ட யாக்கோபு வருந்தி, சொல்லுங்க பார்க்கலாம், அப்படின்னா என்னது? வருந்தினா தாழ்த்தி, தயவு செய்து இதை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. பாடல் வரிகள் இருக்கு. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. ஆண்டவரே நீர் முகந்து மகிழுமையா. இப்ப அந்த உகந்த காணிக்கையை யார் ஏற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. யார் ஏற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவர் அங்கீகரிக்கும். இப்ப ஒரு மனுஷங்கிட்ட யாக்கோபு ஏசா சகோதரனிடத்திலேயே அங்கீகாரத்தை பெறுவதற்கு, அவன் தயவை பெறுவதற்கு, அவன் தன்னை வருந்தி, அவன் தன்னை தாழ்த்தி, அவன் சகோதரனிடத்தில் போய் கேட்கும்போது குடும்பமா போய் வணங்குறாங்களா, ஒவ்வொருத்தரா போய் குடும்பமா போய் நின்று வணங்கி வருந்தி கேட்டுக்கொள்ளும் பொழுது, நான் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு தேவ சமூகத்திலே நான் என்னை
தாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் என்னை நான் எந்த அளவுக்கு வருந்தி தேவ சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த காலவெல்ல கர்த்தர் நம்மோடு பேசின முதல் பாயிண்ட், கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நல்ல தயவு கிடைச்சிது. அடுத்தது யாக்கோபுக்கு யாக்கோபு நிமித்தமாக லாபானுடைய குடும்பத்துக்கு தயவு. லாபான் மாத்திரமல்ல, யாக்கோபு மிகுந்த தயவை கர்த்தருடைய கண்களை பெற்றுக்கொள், மிகுந்த ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு கிளம்பி வீட்டுக்கு போகும்போது தன் சொந்த சகோதரனுடைய கண்களில் தயவு, வருந்தி குடும்பமாக போய் தயவு. தேவ சமூகத்தில் தயவு ரொம்ப, சொல்லுங்க, ரொம்ப சொல்லுங்க, சத்தத்தை கடை, ரொம்ப முக்கியமானது தயவு. கர்த்தருடைய தயவு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்பர் 2, அவருடைய தயவு மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நப்தலி கர்த்தருடைய தயவினால் நிறைந்திருந்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறான். ஸோ வாசிக்கலாமா? ரூத்து மாற்றுங்கப்பா. ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போமா? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைவு பெற்றவள், நிறைவானவள் யாரு? நகோமி. நகோமி யார் தெரியுமா? நகோமி யார் தெரியுமா? நகோமி ரூத்தோட மாமியார். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு மோவாபிய ஸ்திரீ, நல்ல ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ஸ்திரீ. அவளுக்கு மகன்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மகன்களை கல்யாணம் பண்ணி வைக்கிது அந்த அம்மா. கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் செத்து போயிட்டானுங்க. புருஷனுக்கு செத்து போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிறைவாக இருந்த ஒரு குடும்பம், நிறைவு பெற்ற ஒரு ஃபேமிலி. ஃபஸ்ட்டு கணவன் இழந்துட்டான், அடுத்தது மூத்த மகன், இளைய மகன், எல்லா ஆம்பளைங்களும் செத்துட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது 3 லேடிஸ் தான். நிறைவு அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ திரும்ப இவங்க வெளி தேசத்துக்கு போய், வெளிநாட்டுக்கு போயிட்டு, வெளியே ஊருக்கு போயிட்டு திரும்பவுமாக சரி நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி வந்துடும், நம்ம ஊருக்கு போனோம்னா அது ஒரு தனி நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் டு அவங்க ஊருக்கு வராங்க. வசனத்துக்கு கவனிங்க. இப்போ அவள் ஊருக்கு வரும் பொழுது 19ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? ரூத் எடுத்துக்கோங்க. ரூத்து 19ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். நல்ல கவனிங்க. போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, நல்ல கவனி, அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள் அவங்க ஏன்னா ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது ஏன் தெரியுமா? அவ இவ்வளவு ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருந்தவளாச்சே, ஆனா இப்ப இவ பார்க்கும் பொழுது எப்படி இவ ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். வாசிங்க. அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பையை கட்டளையிட்டார். நான் இவ்வளோ நாள் கர்த்தருடைய தயவினால் நிரம்பியிருந்தேன், ஆசீர்வாதத்தில் நிரம்பியிருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இப்போ கசப்பை கொடுத்தனால நீங்கள் என்ன சொல்லிடுங்க, இனிமேல் என்னைய மாறாள் நகோமின்னு கூப்பிடாதீங்க, இனிமேல் என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க. கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தபடினால, கர்த்தர் என் வாழ்க்கையில் கசப்பு நிறைவு. சில நேரங்களில் கர்த்தர் நிறைவை தந்திருந்தாலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம நினச்சிருவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்த நிறைவெல்லாம் போயிடுச்சு, அதனால எனக்கு கசப்பை கர்த்தர் கொடுத்துட்டார் போல. இது நிறைவு பேச வேண்டிய இடத்துல ஏன் கசப்பை கர்த்தர் பாஸ்டர் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா?
ம், ஆமாவா? நிறைவை தானே பேசணும், ஏன் கசப்பு பேசுகிறாரு? மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கசப்பான ஒரு காரியம் வரும். ஆபிரகாம், திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டேன், நம்பர் 1 இதில் தயவு. இந்த தயவுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த கசப்பு தான் அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. யாரை? ஆபிரகாமை. இப்போ ஈஸிலி ஜெபம் பண்ணால் கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைச்சது, டக்குனு போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் இது ஈஸியாக நடக்கிறதுக்கு இந்த பையன் பிறக்கிறதுக்கே 100 வருஷம் கசப்பாக சந்திச்சான். புரிஞ்சுதா? என்னங்க சத்தமே வரல? ஃபஸ்ட்டு ரவுண்டில் போய் பொண்ணை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, வெளியே முடிஞ்சு போச்சு. ஸோ ஈஸிலி மேரேஜ் ஃபினிஷ்டு. ஆனால் இந்த மேரேஜ் ஈஸியாக முடிகிறதுக்கு ஒரு பையன் பிறக்கணும். அந்த பையன் பிறக்கிறதுக்கு 100 வருஷம், 90 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 100 வயது ஆபிரகாமுக்கு. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு நாள் கசப்பு இருந்துச்சா, 2 நாள் கசப்பு இருந்துச்சா? சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க்கையே கசப்பு தான், வாழ்க்கையே கசப்பு தான். 100 வயது வரைக்கும் மாறாவின் கசப்பை அனுபவித்து கொண்டிருந்த அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பக்குவப்படுத்தினார். இப்போ இந்த அம்மா ஏற்கனவே கசப்பில் இல்லை, நிறைவில் தான் இருந்துச்சு. நகோமி கசப்பில் இருந்துச்சா? இல்லை, நிறைவில் இருந்த நகோமி நடுவில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்து இழப்பு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் என்னை எல்லாத்தையும் தூக்கிட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், 21 வாசிங்களேன். நான் நிறை உள்ளவளாய் போனேன். என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா? நான் ஃபுல்லாக போனேன். இந்த ஊரை விட்டு நான் வெளியில் போகும்போது எல்லாரும் என்னை எப்படி அனுப்பிச்சிங்க தெரியுமா? நிறைவுள்ளவளா டாட்டான்னு சந்தோஷமாக அனுப்பிச்சிங்க. ஆனால் இப்போ கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வந்த. இதுவே நீங்கள் கொஞ்சம் அப்படி போனீங்கன்னு வைங்களேன். யாக்கோபு, நான் வெறுமையாக நான் போனேன், ஆனால் கர்த்தர் இப்போ என்னை நிறைவுள்ளவனாக மாற்றினார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, தயவானாலும் கர்த்தருடைய கண்களில் கிடைக்கணும், ஆசீர்வாதனாலும் கர்த்தருடைய கண்ணில் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான், யார் கண்ணில்? கர்த்தருடைய கண்ணில் இருந்தால் தான் கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்களா? அங்கே யாக்கோபு சொல்கிறான், நான் யோர்தானை கடந்து போகும்போது வெறும் கையுமாய் தடியோடு போனேன். இங்கே நகோமி சொல்கிறா, நான் போகும்போது நல்லா போனேன், ஆனால் வரும்பொழுது வெறுமையாய். அவன் சொல்கிறான், நான் போகும்போது வெறுமையாக போனேன், வரும்போது இரு பரிவாளன். நல்லா கவனிங்க, எது நடந்தாலும் கர்த்தருடைய கண்களில் ஆசீர்வாதமானாலும் சரி, கர்த்தருடைய கண்களில் தயவாக இருந்தாலும் சரி, நிறைவானாலும் சரி, கர்த்தருடைய கண்களில் கிடைச்சா மட்டும்தான் அது நிறைவு. நிறைவு சொல்லுங்க, நிறைவு வாசிங்க. இப்போ கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். ஐயா, கர்த்தரே என்ன இப்படி வச்சிருக்கிறாரு, நீ என்னை அப்படி சந்தோஷமா இருக்கிறேன் என்னை நீ கூப்பிடா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? பேக் டு நீங்க பின்னாடி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலுக்குள்ள தான் அந்த குடும்பம். ஒருத்தி என்ன பண்ணிட்டா, ஓர்பால், 2 மருமகள்கள் அந்த அம்மாவுக்கு, நகோமிக்கு. பேர் என்னது நான் சொல்லிட்டேன், அதனால எங்களுக்கு. ஒருத்தி பேர் ரூத்து, ஒருத்தி பேர் ஓர்வா, 2 பேர். இப்போ 2 பேர்த்தில் ஒருத்தி இல்லை நான் என் இஷ்டப்படி நான் கிளம்புறேன்ட்டு அவள் ஒருத்தி போயிட்டா. நல்லா கவனிங்க மக்கள், இருக்கீங்களா? தூக்கம் வருதா? இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக வராமல் ஓடின ஒரு மருமகளாகிய ஓர்பால் தான் மிகப்பெரிய ராட்சஸ்தர்களை உருவாக்கின சந்ததியை அவள் பெற்றெடுத்தாள். தேவனுக்கு விரோதமாக எழும்பின ஒரு சந்ததியை பெற்றெடுத்த ஒரு தாய் யார் தெரியுமா? ஓர்பால் தான். ஏன்னா அவள் கர்த்தருடைய தயவில் இருக்க விரும்பலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கவும் விரும்பலை. நீங்கள் ஓர்பாலுடைய வரலாறு எடுத்து வாசித்து பாருங்கள், நான் சொன்னது இருக்கும். நான் 2 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருந்த, நல்லா கவனிங்க மக்களை, நல்லா கவனிங்க, நிறைந்திருந்த
ரூத்து ஒரு மனிதனை திருமணம் செய்கிறா. யாருன்னா அவன் பேர் என்ன? போவாஸ். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், மிகுந்த சொத்து உள்ளவன். ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? சகல ஆசீர்வாதத்தில் நிறைந்திருந்தவனை இரண்டாவது திருமணம் பண்ணுறா. யாரு? ரூத்து. திருமணம் பண்ணி ஒரே ராத்திரி தான், அடுத்த நாள் காலையில் அவன் மரித்து விட்டான். என்னடா ஒரு கொடுமையான வாழ்க்கை! என்னது ரூத்துக்குடைய வாழ்க்கை? என்னது? ஒரு பையனை கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான், அடுத்தவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒரு நாள் ராத்திரி தான் இருந்தா, அடுத்த நாள் அவன் செத்து போயிட்டான். நினச்சி பாருங்க, இப்போ ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா? என்னையா இப்படி அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்ன தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாவீதின் சந்ததி வித்தை உருவாக்க பெற்றெடுத்த சந்ததி ட்ரைப் என்ன தெரியுமா? அந்த ரூத்தினுடைய சந்ததி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் தான் அவ வாழ்ந்தா, ஆனா அந்த ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்தை நேராக ஓடுகிற தேவனுடைய சந்ததி, யூதா கோத்திரத்திலிருந்து தாவீதின் கோத்திரத்தில் சந்ததியாக பிறந்த தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கிற மூதாதியர் தான் யார் தெரியுமா? ரூத். அந்த வித்து, அந்த விதை எங்கிருந்து தெரியுமா இருக்கு? அங்கிருந்து வருது. இப்போ கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும், எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் ஊர் எந்த சொல்கிறோமா இல்லையா? அப்போ இப்போ தாவீதின் வம்சத்தில் பிறந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடைய அப்படியே பேக் டுன்னு வந்தோம்னா அங்கே யாரை பற்றி திரும்ப பேசி ஆகணும்? ரூத்தை பற்றி பேசி ஆகணும். ரூத்தை பற்றி பேசாமல் வரவே ஆமென் சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லுங்க, இது கசப்பா நிறைவா? கசப்பு கலந்த நிறைவு, அப்படி சொல்லணும். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? அவ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டா, ஆனால் அடுத்தது மிகப்பெரிய தேவ திட்டத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிற தாய். ஆனால் அவ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஆனால் சகல உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும், ஆக்கினை தீர்ப்பை உண்டு பண்ண போகிற ஒரு வித்தை உருவாக்குற அந்த சந்ததி அவ தான் ரூத்து. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ரூத்து நிறைந்திருந்தாளா? ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? அவளுடைய நிறைவு இல்லை, என் நிறைவு இல்லை, அது ஆசீர்வாதம், கர்த்தரால் வருகிற நிறைவு. இப்போ நான் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது பத்தாது, 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சு அந்த சந்தோஷத்தை பார்க்குறதெல்லாம் இருக்குது மிகப்பெரிய சந்தோஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் மட்டும் சந்தோஷப்பட்டு நான் மட்டும் சோறு தின்ட்டு ஜாலியாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கவங்களாம் பட்னியாக அவன் பட்னியில் உருண்டு பிறண்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே நான் சோறு தின்ட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் சந்தோஷம். நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிற பட்னியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவன் அப்பாடா நான் நிறைவாக இருக்கிறேங்க, சோறு கொஞ்சம் சோறு கிடச்சிதுங்க, சந்தோஷம் தெய்வமே அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் உண்மையான கர்த்தருடைய நிறைவு. ரூத்துடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்திருக்கலாம், நகோமியுடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையுடைய கசப்பை பார்க்கவில்லை. தேவனுடைய மகா பெரிய திட்டத்தை அவர்கள் நோக்கி ஒவ்வொரு சகல ஜனங்களுக்கும் நேராக கொண்டு போகிற தேவ திட்டத்தினுடைய சந்ததிக்கு நேராக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தருடைய கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2:12 ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹalleluya. வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை அழகாக இருக்கிறது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன செய்யறியோ அதற்கு கர்த்தர் உனக்கு பலனை தருவாரியா? அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, உலகத்தான் சொல்லுவான், அவன் செய்கிறதுக்கு அவன் அனுபவிக்கிறாங்க அப்படிமா. அதுதான் வசனமாக தான் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்கதாக. ரூத் நகோமியை குறித்து சொல்லப்படும் பொழுது உன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கான பலனை தருவாருன்னு சொல்லி வசனம் அழகா சொல்லுது. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு மனுஷரால் அல்ல, நகோமியாகிய என்னால் அல்ல, என்னது அடுத்தது, ஒவ்வொரு மனிதனால் அல்ல, யாரால?
யாரால? சொல்லுங்க, யாரால? அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மக்கள் புரியுதுங்களா? தயவும் நிறைவும் யாரால வருது? அவரால. நிறைவு யாரால வருது? அவரால. சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் இருக்கிற அவராலே எனக்கு நிறைவு வருகிறது. ஆமென். சங்கீதம் 50:12 சொல்லுகிறது. சாம் சாப்டர் 50 verse 12, 50:12 சொல்லுது, நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பூமி அதன் நிறைவு என்னதுப்பா? நான் தான்ப்பா நிறைஞ்சு வச்சிருக்கிறேன். உன்னை நிறைவாய் நடத்துகிறது நான் தான். உன்னை நிறைவாய் நடத்துகிறது நான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பூமியும் அது நிறைவும் சகலவற்றையும் நான் நிறைவாய் வைத்திருக்கிறேன். நிறைவான ஆவியானவர் நான் தான். அதனால உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிறைவுக்கும் காரணமே நான் தான். உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிறதே நான் தான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:26 சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அங்கேயும் தான் சொல்லப்படுது, பூமியும் அது நிறைவும் யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையதா. சொல்லுங்க, யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையா இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். ஆமென். யாக்கோபு 1:4 சொல்லுகிறது. யாக்கோபு 1:4 சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல். என்னவா? ஒன்றிலும். சொல்லுங்க, நீங்கள் வசனத்தை பார்த்தா படிங்களேன். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். சொல்லுங்க, குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை. அந்த பொறுமை, சில நேரத்தில் பொறுமை இருக்கிறது இல்லை. அந்த பொறுமை தானே பிரச்சனையே நமக்கு. ரூத்து தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தது ஒரு நாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வாழ்ந்தது ஒரே நாள். அது யார் கூட? 2வது திருமணம் பண்ணு. வாழ்ந்தது எவ்வளவு பெரிய எவ்வளவு ஆசைகள் அவளுக்கு இருந்திருக்கும். எவ்வளவு திட்டத்தை அவள் வைத்து ஓடியிருப்பா. ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரு நாள் அந்த ஒரு நாளில் சகலமும் அடுத்த நாளில் ஆண்டவர் புரட்டி போட்டார வாழ்க்கை. நினச்சி கூட பார்க்காதது நடந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, ரூத்து நினச்சிருந்தா எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம். இந்த சந்ததி இந்த வித்தை வேணான்னு சொல்லி அழிச்சிருக்கலாம். இன்னொருத்தருக்கு கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு நாள் வாழ்ந்தவ பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. இதுக்கு காரணம் மேலே இருக்கிற வார்த்தை, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய். மக்களே நல்லா கவனிங்க, கர்த்தர் விரும்புகிறது நாம் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். பூரணராய் இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். சில நேரங்கள் நமக்கு பொறுமை தான் இருக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்கிறார் இந்த கால வேளை, நிறைவு வருவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நான் சொன்னேன்ல, ஆபிரகாமுடைய மகனுக்கு டக்குன்னு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு, அந்த பையன் பிறக்கிறதுக்கு 100 வருஷம் பொறுமை இருந்துச்சு அவங்களுக்கு. யாக்கோபு 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் 7 வருஷம், அப்புறம் 7 வருஷம், அப்புறம் 7 வருஷம், 6 வருஷமா? டோட்டலாக எத்தனை வருஷம்? 7 7 14 14 20 வருஷமா? 20 வருஷம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து எத்தனை வருஷம்? 13 வருஷம். எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு நிறைவு வருவதற்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவசரப்படக்கூடாது, எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். வாசிப்போம். 1 யோவான் 1:4, அப்புறம் 3 வாசிக்கலாம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஒரே பாயிண்ட், யார் சந்தோஷமா இருக்கணும்? சொல்லுங்க, யார் சந்தோஷமா இருக்கணும்? உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா?
நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு எழுதுறேன். ஐயா வேற யார் இப்போ இவர் நினச்சி பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்கள் வேலை செய்யுமா? நம்ம சந்தோஷமா பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு தான் நிறைய பேர். நம்ம சந்தோஷப்பட்டோம்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோவம் வந்துடுது. நம்ம வீட்டில் சிரிச்சோம்னா என்ன சிரிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வான வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க சந்தோஷமா, நீங்க நிறைவா இருக்கணும். இப்போ நான் 3 வசனம் வாசிங்களேன். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். யாரோடு இருக்கிறது? பிதாவோடும். சொல்லுங்க, யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கு. நல்லா கவனிங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா, என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா, என் ஐக்கியம் உலகத்தோட இல்லை, என் ஐக்கியம் எங்கே இருக்கணும்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கணும். நல்லா கவனிங்க, நான் முடிச்சிட்டேன். ஆபிரகாமுடைய ஐக்கியம் உலகத்தோடு இல்லை, ஈசாக்கோட ஐக்கியம் உலகத்தோடு அல்ல. ஆபிரகாம் ஈசாக்குடைய வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போனவனுடைய ஐக்கியம் உலகத்தோடு இல்லை. அப்படி உலகத்தோடு போயிருந்தானே கண்டிப்பாக 10 பொண்ணை பார்த்துருக்கணும் அவன். தேவரீர் என் அடியானுக்கு, என் எஜமானுக்கு, என் எஜமானுடைய மகனுக்கு நல்ல பொண்ணை காட்டுங்க, என் கண்களில் சித்தி பெறணும். அவ்வளோதான். போனால் கர்த்தர் நல்ல காரியத்தை செஞ்சார். நல்லா கவனிச்சு பாருங்கள். யாக்கோபு சுயநலமாக கிளம்புனான், ஆனால் போகிற வழியிலேயே கர்த்தர் அவனை சந்தித்தபடினால சுயநலமாக இருந்த அவன் வாழ்க்கை மாறி ஒரு கள்ளத்தூக்கி வச்சு என்ன வார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் என்னை பாதுகாத்து நான் போயிட்டு திரும்பி வந்து என் தகப்பன் வீட்டுக்கு போகிற வரை நீர் என் கூட இருந்தீர்னால், தயவாக காத்தீர்னால், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமாக தரேன், நான் அதை தரேன் இதை தரேன் எல்லாம். அவனே அங்கேயே யாரும் கேட்கல, அவனே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு அங்கே. ஏன்னா அங்கே யாருமே இல்லை, அவனும் கல் மட்டும்தான் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் கர்த்தர் அவனுடைய ஐக்கியம் நினச்சி பாருங்கள். யாரும் இல்லாத தனிமையில் கல்லும் அவனும் ஆண்டவரும் தான் ஐக்கியம், வேறு யாரும் கிடையாது. அவன் ஐக்கியம் உலகத்தோடு. அவன் மாமா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட கர்த்தர் சொன்னார் நான் கிளம்புறேன்னு கிளம்புனான். அவனுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்துச்சு. அல்லேலூயா. மக்களே புரியுதுங்களா? யோசேப்போட ஐக்கியம் ராஜாவுடைய வீட்டில் இல்லை, தேவன் என்ன சொல்கிறார் அதுதான். தானியேலுடைய ஐக்கியம் தேசத்தில் எவ்வளவு சட்டங்கள் பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலும் என்னுடைய ஐக்கியம் தேவனோடு மாத்திரம்தான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருந்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, என் ஐக்கியம் இந்த ராஜாவோட இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறா, சோறு திங்கிறதுக்கு ராஜாவுக்கு கொடுக்குற உணவை அவனுக்கு கொடுங்கடா அப்படின்னாங்க. நாங்கள் யூத் மீட்டிங்கில் தானியேலை பற்றி தான் ரெண்டு மாதமாக தியானிச்சுட்ருக்குறோம். என்னால் தானியேலிருந்து வெளியில் வர முடியல யூத் மீட்டிங்கில். ஏன்னா யூத்துக்கு ஒரு ஆழமான ஃபவுண்டேஷனே யாருன்னா, வாலிப நாட்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் யாருன்னா டேனியல் தான். அவன் பேரை மாற்றுறாங்க. எப்படி? தானியலோட பேரையே மாற்றுறான். கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு பேரை மாற்றுறான். அடிமை தானே, நான் பேரையே மாற்றுறேன்டா, இப்போ என்னடா பண்ணலாம்? நீ பேரை மாற்று, ஆனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். என்ன மாற்ற முடியும்? எனக்குள்ளே இருக்கிறவர் மாற்ற முடியாது. ஏன்னா என் ஐக்கியம் உலகத்தோடு இல்லை, என் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சிலையை வணங்க வேண்டும், எல்லாரும் வணங்கினாங்க, நாங்கள் வர முடியாது. எங்கள் ஐக்கியம், அந்த வார்த்தை சொல்லுங்கள், பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்து. சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு சாதகமாகவே இல்லை. தூக்கி எதில் போட்டாங்க? சிங்கக்கேமியில் போட்டாங்க. அவன் அங்கேயும் என் ஐக்கியம் வாப்பா சிங்கம் வாப்பா அப்படின்னு சிங்கத்தை கூட்டி பக்கத்தில் வச்சு படுத்துக்கிட்டான். எங்கள் ஐக்கியம் உலகத்தோடு இல்லை. நல்லா கவனிங்க. அப்படி இருந்தபடியினால தான் கர்த்தருடைய தயவு அவங்களுக்கு கிடச்சிது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க கண்ணில் கிடச்சிது. உலகம் வர நாட்கள் இன்னும் கொடிய நாட்களில் தான் இருக்கிறப்போ, இன்னும் மோசமான நாட்களுக்குள்ளாக தான் கடந்து போக போகிறோம்.
ஆட்சியாளர்கள், ஆட்சிகள் எல்லாம் மாறப்போகிறது. எல்லாமே டஃப்பாக போகுது. எல்லாமே சபைக்கு விரோதமாகவும், சபைகளுக்கு விரோதமாகவும், ஊழியங்களுக்கு விரோதமாகவும், ஊழியர்களுக்கு விரோதமாகவும், விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் த்ரெட்டன் பண்ணுகிற சூழ்நிலையெல்லாம் வரும். சபைகள் நெருக்கடியான ஒரு காலங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். வெகு சீக்கிரத்தில் என்ன நடந்தாலும் சரி, எங்கள் ஐக்கியம் என்னங்க அப்படி என்னையை பார்க்குறீங்க? சொல்லுங்கள். பிதாவோடும் குமாரனா இயேசு என்ன நடந்தாலும் சரி, சபையவே இழுத்து 3 நாளும் சரி, வீட்டில் உட்கார்ந்தாச்சும் நாங்கள் பிதாவோடும் குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஆராதிப்போம். அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம். அதுதான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கணும்னா என் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கர்த்தரோடு இருக்கணும், குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் முடிக்க விரும்புகிறேன், முடிச்சிட்டேன். பவுல் அடியான், அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது அவனுடைய இருதயம், அவனுடைய ஐக்கியம் எல்லாம் உலகத்தோடு இருந்தது. சபையை துன்புறுத்துகிற ஒரு மனிதன், சபையை நொறுக்கின ஒரு மனிதன், சபைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதன். கர்த்தர் என்றைக்கு அவனை சந்தித்தாரோ, அவன் இருதயத்தை தொட்டாரோ, அவன் கண்ணை குருடாக்குனார். கர்த்தர் இருதய கண், மனக்கண்ணை குருடாக்குனார். 3 நாள் குருட்டு பயலாக இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், வேற எவங்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட, டே அங்கே ஒருத்தன் குருட்டு பயலாக உட்காந்துருக்கிறான், அவங்ககிட்ட போய் அவனை போய் ஜோம் பண்ணி அவன் கண்ணை திறந்து அவனை ஊழியத்துக்கு அவனை அனுப்பு, ஜோம் பண்ணி போ. இவன் பயந்து நடுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ சவுலா, அவன் பேரை கேட்டோம்னா ஐயோ அவன் பயங்கரமான ஆச்சு. அவன் ரூல்ஸ் படி லா அண்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். சபையை துன்புறுத்துறதுக்கு அவனுக்கு சர்டிஃபைடு அவன் ஆலியா. அவன்கிட்ட நான் போனேன் என்னை கொன்றுவாயான்னு ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்க, நீ போ. இவன் நேராக கிளம்பி சவுலின் தலைமையில கையை வச்சுட்டு வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள், இருதய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே, மக்களே, முன்பு அவன் சபையை துன்புறுத்துகிறவனாக இருந்தான், பின்பு கர்த்தர் அவனை சபையை நேசிக்கிறவனாக மாற்றினார். ஏன் தெரியுமா? முன்பு அவன் ஐக்கியம் உலகத்தோடு இருந்துச்சு, பின்பு அவன் ஐக்கியம் ஆண்டவரோடு, பிதாவோடு, குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு. இப்போ அவரோடு வந்துருச்சுன்னா நிச்சயமாக எல்லாம் மாறிடும். ஸோ கண்டிப்பாக கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நிறைவு. நப்தலியை குறித்து பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். நப்தலியிலிருந்து ஆபிரகாம், யாக்கோபு, மோசே எல்லாம் வந்தாச்சு, எல்லாத்தையும் தொட்டாச்சு. எல்லாம் யோசுவா தலைமையின் கீழே தான் நப்தலியே இருக்கிறான். அந்த 12 கோத்திரங்கள். ரூத்தை குறித்து பார்த்தோம், நகோமி குறித்து பார்த்தோம். மாறா சில கசப்புகள்லாம் வரதான் செய்யும் நம்ம வாழ்க்கையில். சபையானது ட்ரிபுலேஷன், துன்புறுத்தலுக்குள்ளாக சபை கடந்து போய் தான் ஆகணும். அதுதான் சரித்திரம். வேதத்தின் அடிப்படையில் ட்ரிபுலேஷன் இல்லாமல் சபை போகவே, ட்ரிபுலேஷன்ஸ், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவம் இல்லாமல் சபையானது, நீங்களே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயமானது உபத்திரவம் இல்லாமல், உபத்திரவங்களை, பாடுகளை சகிக்காமல் கடந்து போக. போன வாரமே சொன்னேன், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சாவான், இந்த கல் அவன் மேலே மோதுகிறதோ அவன். என்ன 2 நடந்தது, எது நடந்தாலும். அப்போ நல்லா கவனிங்க, தேவனோடு ஐக்கியம் இருக்கிறவர்களுக்கு என்னன்னாலும் சரி, கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினார். சாட்டிஸ்ஃபைட் வித் காட்ஸ் ஃபேவர் அண்ட் ஃபில்டு வித் ஹிஸ் பிளெஸிங். கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களில் கோலும் கையுமாக பிழைக்கச் சென்ற யாக்கோபு பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. சொல்லுங்க பார்க்கலாம். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்ற யாக்கோபு பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது சொல்லுங்க பார்க்கலாம் எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது
எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். மக்களை சொல்லுங்க பார்க்கலாம். கரம் பிடித்து கைகளை தட்டி வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி, உம்மாலாகும் டாடி, உம்மாலாகும். ஆமென். உம்மாலாகும். ஆமென். தோளு கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமா. சொல்லுங்க பார்க்கலாம். கோலு கையுமாக சத்தமா தான் சொல்லுங்களேன். உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஐயா, உம்மாலாகும். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆகாதது தண்ணீர்கள் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பியதா திராட்சை ரசம் வந்ததையா. தண்ணீரா ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பியதால். சொல்லுங்க. உம்மாலாகும் உம்மாலாகும். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது. தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவரே, ஆகாத காரியம் எதுவும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய தயவினால், உம்முடைய காருண்யத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய தயவு நப்தலியின் கோத்திரத்தின் மேல் இருந்தது போல எங்கள் கோத்திரத்தின் மேல் இருப்பதாக. உம்முடைய தயவு எங்கள் மேலே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே, தயவும் நிறைவும் எங்களை நிறைவாய் நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமா